ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் உமா ஹவுஸ் குக்கிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே டேஸ்டியான சக்கரவள்ளி கிழங்கு பக்கோடா எப்படி பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கோங்க, அதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 வெங்காயம் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 4 பச்சை மிளகா, அதையும் குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை, அதையும் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கொத்தமல்லி இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா ஃப்ளேவரபுளாக இருக்கும். சக்கரவள்ளி கிழங்கு வந்து உங்களோட குவான்டிட்டிக்கு ஏற்றாப்புல எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம அந்த சக்கரவள்ளி கிழங்கு நல்லா மசிச்சுக்கணும். ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா மசிச்சுக்கோங்க. நீங்கள் மத்து இல்லைனா பூரிக்கட்டை இல்லைனா ஸ்மாஷர் இதை வச்சு நீங்கள் வந்து நல்லா மசிச்சுக்கலாம். அது நான் மசிச்சுட்டேன். அதுக்கப்புறமா இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், அதுக்கப்புறமா கறி லீவ்ஸ், சில்லி, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் கடலை மாவு ஒரு 3 கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறமா அரிசி மாவு ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா கெட்டியான பதத்துக்கு நம்ம வந்து இதை பிசைஞ்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் வந்து அதை வந்து பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு மாதிரி பால் ஷேப்பில் பண்ணுறேன். நீங்கள் இப்போது அதை பொரிக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஆஃப் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதை சூடானதுக்கப்புறம் நீங்கள் ரவுண்டாக போடுங்க. இந்த மாதிரி போட வேண்டாம், இது வந்து எனக்கு செட் ஆகலை. நான் அதுக்கப்புறம் மாற்றிட்டேன். நான் ரவுண்டாக தான் போட்டு, நீங்களும் அந்த மாதிரியே போடுங்க. போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 to 4 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மாற்றி போடுங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு 3 to 4 மினிட்ஸில் நீங்கள் வந்து வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே. இங்கே ஃபுல் ஃப்ளேமில் போட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உள்ளே வந்து குக் ஆகாது, வெளியே தான் நல்லா கோல்டனாக வந்திருக்கும். நம்ம வந்து வெந்துட்டு நினச்சி எடுப்போம், பட் உள்ளே வந்து குக் ஆகியிருக்காது. நீங்கள் அதனால் மீடியமில் போட்டு எடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கரெக்டாக ஆகிடுச்சு. இந்த மாதிரி வரும். இப்போ நான் ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டு இதை யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் டிஷ்யூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான சக்கரவள்ளி கிழங்கு பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக நம்ம வந்து செஞ்சு முடிச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதேமாரி ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை நெக்ஸ்ட் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.